அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஸோ ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 7ஆம் இடத்தில் குரு பகவானும், 9ஆம் இடத்துல கேது பகவானும் நிலையாக இருக்காங்க. ஸோ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும், 6ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது மிதுன ராசிக்கு சூரிய பகவான் 13ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் 7ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த மாதம், அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதுனத்திலேயே இருக்கக்கூடிய புதன் 22ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. ஸோ இதுதான் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே வைராக்கியத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதை செய்வாங்க. தப்புன்னு பட்டுச்சுன்னா கட்டாயம் அதை செய்ய மாட்டாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். எல்லாமே கரெக்டாக தாங்க பண்ணுவாங்க. கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறது ஒன்று, எல்லாமே எனக்கு எதிராகவே நடந்துகிட்ருக்குங்க. நிறைய விஷயங்களில் மாற்றங்கள், தடுமாற்றங்கள், எல்லாமே தடைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது. என்னால் நினச்ச ஒரு காரியத்தை செய்ய முடியல. நடக்கக்கூடிய காரியமும் எனக்கு சாதகமாக இல்லை. ஸோ எல்லாமே எதிர்மறையாக நடந்துகிட்ருக்கு, எதிர்மறை பலன்களை கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த கிரக பயிற்சிகள்லாம் எனக்கு சாதகமாக இருக்குமா? என்னுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு கலசரஸ்தானத்துக்கு போகிறாரு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்துக்கு சனி போகிறாருங்க. 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கு ராகு வராரு. குருவுடைய பார்வை ராகு மேலப்படுது. அதே நேரத்தில் இந்த கிரகங்களுடைய பேச்சு இந்த 9ஆம் இடத்துல இது வரைக்கும் 10ல் இருந்த கேது கூட 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். செவ்வாய் அங்கே வருது. ஸோ இந்த மாற்றங்கள் எனக்கு ஏதாவது பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடந்த மே மாதத்தில் நடந்த இந்த கிரக பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள்லாம் அதனுடைய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய எதிர்பாராத விதமான திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போகுதுங்க. ஸோ அந்த திருப்பங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது. ஸோ தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்து செஞ்ச தொழிலை என்னால் நடத்த முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழிலில் நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட்டாக இருப்பீங்க. இது வரைக்கும் அந்த தொழிலை நடத்துறதுக்கு, அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு என்னெல்லாம் தடைகளாக இருந்ததோ அந்த தடைகள் உங்களை விட்டு அகலுங்க. நிறைய மாற்றங்களை கொடுக்கும். உங்களுக்கே அந்த மாற்றத்தை உணரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ நல்ல ப்ராஃபிட்டாகவும் இருக்க போதுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள், அதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டாக இருக்கட்டுங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ஒப்பந்தங்கள், அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போது. ஸோ தொழிலில் நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலை எப்படின்னா, தான் நினச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது போகணும். என்ன பண்ணுறதுங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை, வேறு வழி இல்லாமல் எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு இல்லாமல் கிடைச்ச வேலையை செய்கிற மாதிரி சில சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி சில வேலையை செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதுக்குண்டான முயற்சி எடுத்துருங்க. அது கிடைக்கல அப்படின்னிங்கன்னா கட்டாயமாக கிடைக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி உங்களுடைய துறைக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையில் ஆல்ரெடி நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்குங்க. எல்லா வேலையும் நானே செய்வேன், கரெக்டாக செஞ்சு முடிப்பேன். ஆனால் அதுக்குண்டான ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடியது. ஏன்னா இந்த 7ஆம் இடமான கலசரஸ்தானத்தில் குரு பகவானுடைய அதாவது நிலை அப்படின்னு சொல்லுது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலம்,
திருமணம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். செகண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். திருமணமே வேண்டான்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. எதிரிகளாக இருந்திருப்பாங்க, எதிரிகளும் நண்பர்களாய் மாறக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ந்து அவங்க 2 பேரும் நல்ல நட்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்ருக்கோம், எதுக்கெடுத்தாலும் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள், 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசைக்கு போனால் போதுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க கூட ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஓகேங்க, நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் எல்லா வாழ்க்கையை நானாக ஒன்று அமைச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த வாழ்க்கையில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, நான் யாரையெல்லாம் ரொம்ப அதிகமாக விரும்புகிறேங்களோ அவங்க எல்லாமே என்னை விட்டு போகிற மாதிரி சில சூழ்நிலைகள். நான் ஆசைப்பட்ட பையனையோ இல்லாத ஆசைப்பட்ட பொண்ணையோ திருமணம் பண்ணிக்க முடியல. எனக்கு அமைஞ்ச ஒரு வாழ்க்கையை நான் ஆசைப்பட்டு ஏற்றுக்க முடியலைங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டேன். அதுவுமே எனக்கு நிலைக்காமல் போயிருச்சுங்க. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, நிறைய லீகல் இஷ்யூவில் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இது வரைக்கும் இருந்த சட்ட ரீதியாகவும், அதாவது வம்பு வழக்குகளுக்கு உண்டான பிரச்சனையோ அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக எதுக்காக இப்படி பண்ணணும்னு தெரியல, இந்த மாதிரி அதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது ஏதாவது கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனை, இதனால் தேவையில்லாத கேஸ் வரைக்கும் போயாச்சுங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கணவன் மனைவி கட்டாயமாக ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. காதல் சம்மந்தப்பட்ட விவகாரம் கூட திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய காலகட்டம். எதுக்குமே ஒரு துணிச்சல் இருந்திருக்காது. சில விஷயத்தை ஒருத்தர்கிட்ட, அதாவது தனக்கு பிடிச்ச விஷயத்தை தன் பிடிச்ச நபர்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கூட சில நேரத்தில் தைரியம் இருந்திருக்காது. அந்த மாதிரி நிலைகள் கூட இங்கே மாறுங்க. நீ பண்ணது சரி, நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறதுக்கான தைரியம் கூட இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது தான் ஏற்படுங்க. ஸோ தனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலைகள் அப்படிங்கிறத ஏற்படுங்க. புத்திரர் பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சிகள், திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், புத்திரர் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுங்க. புதிய வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகளோ அல்லது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையோ அல்லது ஒரு நகை வாங்கிறதுக்கோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே இருக்குது. ஸோ புதிய ஆடம்பரமான பொருட்களையோ அல்லது புதிய சொத்துக்கள் சேர்க்கை எல்லாத்தையுமே வாங்கி மகிழ்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம், மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ அடுத்தது இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இது வரைக்கும் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத உடல் ரீதியாக சில தொந்தரவுகள், தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கும். அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலக போது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. உடல் ரீதியாக இதுவரை இந்த கெடுதல்கள் அப்படிங்கிறது அகலும். ஸோ அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவங்களே நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டங்கள். நட்பு ஸ்தானம், அதாவது மனைவி, தொழில் கூட்டாளிகள், நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல குரு பகவான் வரதுனால எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. நீண்ட காலமாக பிரிந்து இருக்கக்கூடிய நண்பர்களோ அவங்களே ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள். யாராவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க கூட உங்களை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அந்த குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துல படுறதுனால தொட்ட விஷயங்கள், முதலீடு பண்ணுறதோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் யாரெல்லாம் உங்களை ஏராளமாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசுனாலோ அவங்களே உங்களை பெருமைப்படுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. பரவாயில்லப்பா, எப்படியோ இருந்தேன், இன்றைக்கி எப்படியோ இருக்கிற, முதல்ல நீ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ உன்னுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்குது, வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மாறி இருக்குது. ஸோ இதுதான் உன்னுடைய உண்மையான அடையாளம் அப்படின்னு மற்றவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அகலுங்க. குழந்தைங்களோட கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும், கல்வியில் நல்ல முன்னேற்றம். இந்த தடைகள் எல்லாமே நீங்கி
கல்வி வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் கூட நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க. அடுத்ததாக இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியான ஒரு சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக அது நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.